ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து வாட்டர் எலமெண்ட்டுக்கான ராசிகளுக்கு. இது வந்து கடகம், விருச்சிகம், மீன ராசிகளுக்கு நம்ம பார்க்கலாம். முருகர் என்ன மெசேஜ் கொடுத்துருக்காருன்னு. அன்லைக்லி. இப்போது நீங்கள் வந்து எஸ் ஆர் நோ கொஸ்டினில் இது ஒரு ஆப்ஷன். இது ஓகேங்களா? நீங்கள் நினைக்கிறது மாதிரி கிடையாதுங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ஒன்று அது ப்ளஸ்ஸாக நினச்சிருக்கலாம், இல்லைனா அது வந்து மேபி அந்த மாதிரி இருக்கிறது தான் இந்த அன்லைக்லின்னு வரும். ஸோ இது வந்து நம்ம டாரூட்டில் என்ன சொல்கிறாரு, என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க, பிளெஸிங்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போது சில பேருக்கு வந்து அதான் இப்போ அன்லைக்லின்றதுலேயே வந்துடுச்சு. டியூயலாக இருக்கீங்கன்ற மாதிரி விஷயத்தை பாருங்கள். கரெக்டாக டாரூட்டில் அதுக்கு கரெக்டாக கார்டு வருதுங்க. இதுதான் நம்மளோட யூனிவர்ஸோட ஸ்பெஷல். எப்படி வந்து கைட் பண்ணுறாங்க பாருங்கள். நீங்கள் டிசிஷன் மேக்கிங் பண்ணுறதுல ரொம்ப டியூயலாக இருக்கீங்க, ரொம்ப வந்து கன்ஃபியூஷனில் இருக்கீங்க. ரெண்டாவது, பழைய விஷயங்களை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு உங்களுக்கு முன்னாடி நீங்கள் இருக்க விஷயத்த பார்க்க மாட்டேன்றீங்க. ஓகேங்களா? ஒரு சிலர் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, புதுசாக ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. அதை இப்போ பண்ணலாமா வேணாமா? இந்த வாரம் நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணிங்கன்னா சக்ஸஸ் இருக்குது. ஏன்னா இது வந்து சக்ஸஸ் கார்டு. இது வந்து இந்த மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்காக அந்த வேலையை நீங்கள் வந்து செஞ்சு முடிக்க முடியும். இது வந்து ஒரு பர்மனெண்ட்டான அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு. நீங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது, முக்கியமான விஷயங்கள் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் சக்ஸஸ் பண்ணி காமிப்பீங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு கேப்பபிள் பர்சன் தான் நீங்கள். ஆனால் ரைட் நோ நீங்கள் ஏனோ இந்த மனநிலைமை இருக்கீங்க. ஏன்னா இது வந்து உங்ககிட்ட சில விஷயங்கள் நான் சொல்கிற இது ஒரு சிலருக்கு பொருந்தும். இது வந்து டிசிஷன் மேக்கிங் ஒரு சிலருக்கு ஏன் சரியாக எடுக்க முடியல, கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னா, மூன் எனர்ஜி உங்களுக்கு அவங்களோட அந்த பவர் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா, ஃபுல் மூன், நியூ மூன் டைமில் வந்து ரெகுலராகவே மூன் எனர்ஜி நீங்கள் வந்து அதாவது அவங்கள ப்ரேயர் பண்ணணும். ஓகேங்களா? ஹீலிங் பண்ணிக்கணும். நீங்கள் அந்த ஃபுல் மூன், நியூ மூன் டைமில் இன்னும் கொஞ்சம் ரொம்ப உங்களுக்கு எந்த காடோட மோஸ்ட் ஆஃப் அம்மன், ஏதாவது நல்ல ஒரு பவர்ஃபுல்லான அம்மன், பிரித்திங்கிற தேவி, இல்லைனா வாராகி, அந்த மாதிரி துர்கா தேவி, அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் காடை நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணும் போது உங்களுக்கு அதோட இது வந்து நெகட்டிவிட்டி எல்லாமே கிளியர் பண்ணுவாங்க. ரெண்டாவது பாசிட்டிவ் எனர்ஜி, மூன் எனர்ஜிங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கரெக்டாக இது ஹைலைட் ஆகுது பாருங்கள். ஏன்னா மூன் எனர்ஜி வந்து வாட்டரோட இது தான். ஓகேங்களா? நீங்கள் இதில் வீக்காக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு டிசிஷன் மேக்கிங் எடுக்க உங்களுக்கு சிரமமாக இருக்குதுன்னு ஐ திங்க் ஸோ. ஓகேங்களா? நீங்கள் ரெண்டாவது உங்களுக்கான விஷயங்களை ஒரு சிலர் வந்து கொஞ்சம் சிக்காக இருப்பீங்க. கொஞ்ச நாளாகவே கொஞ்சம் சிக்காக இருக்கீங்க. இதெல்லாம் இப்போ சரியாகுமா, ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கூடிய விரைவில் அதெல்லாம் சரியாகும். ஓகேங்களா? நீங்கள் பண்ணுறது வந்து கடவுள் மேலே நம்பிக்கை வைங்க, ட்ரஸ்ட் பண்ணுங்கள், கடவுளை வந்து நம்புங்க. ஓகேங்களா? மெடிடேஷன் பண்ணுங்கள். ஓகே, ஏதோ ஒரு சில கொஸ்டின் கேட்டு அவங்க மைண்டில் இருந்துகிட்ருக்கு, அது வேணாமா, அதுக்கு வந்து நோ கொடுத்துருக்காரு. ஒரு சில கொஸ்டினுக்கு வந்து மேபி அதுதான் அன்லைக்லின்னு கொடுத்துருக்காரு. டிசிஷன் மேக்கிங் சரியாக எடுக்க மாட்டேங்கிறீங்க. சுச்சுவேஷன் வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்ட்டுருக்காரு. நான் சொன்னேன் இல்லைங்களா, மெடிடேஷன் பண்ணுங்கன்னு, அதை தான் சொல்கிறார். பிலீவ் பண்ணுங்கள். நீங்கள் பிலீவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற விஷயம் கிடைக்கும். பாருங்கள், இஃப் யூ பிலீவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். வித்தின் ஃபியூ வீக்ஸில் நீங்கள் நினைக்கிற அந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு கை கூடுறதுக்கு சான்சஸ் இருக்குது, அபண்டன்ஸ் இருக்குது, சக்ஸஸ் இருக்குது அப்படின்றார். ஓகேங்களா? ஸோ சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் பண்ண வேண்டியது இப்போ உங்ககிட்ட இருக்கிற அந்த சில இப்போ வந்து இப்போ நான் கொடுக்குற மெசேஜ் வந்து ஒரு சிலருக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மெசேஜ். ஓகேங்களா? சில பேருக்கு மொத்தமாகவே ரெசனேட் ஆகலாம். ஒரு சிலர் சிக்காக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து அடுத்த இது வந்து பண்ணுறதுக்கு முடியல, ரொம்ப ஹில்னஸ் அதிகமாக இருக்கிறனால உங்களுக்கு வந்து நமக்கு இது செட் ஆகுமா, இது பண்ணலாமா வேணாமா டியூயலாக இருக்கீங்க. இந்த விஷயங்கள் சீக்கிரம் மாறுமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாரத்தில் மாறும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஒரு பவர்ஃபுல் கார்டு வந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள், மூன் ப்ரேயர் பண்ணுங்கள். இப்போ வந்து இதுதானே, இப்போ தான் அமாவாசை போச்சு இல்லையா, இது வளர்ப்பிறை. இது ஓகேங்களா? வளர்ப்பிறைன்றதுனால உங்களுக்கு இன்னும் பிளெஸிங்ஸ் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து டெய்லியுமே வந்து மூன் ப்ரேயர் பண்ணுங்கள். ஓகேங்களா? மூன் எனர்ஜி உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுது. ஸோ அதை நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டெசிஷன் மேக்கிங்கில் ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும்.
ஒரு சிலருக்கு வந்து நியூவாக ஏதாவது ஒரு ஜாபுக்கு போகிறது, இல்லைனா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, இல்லை ஒரு அலையன்ஸ் பார்க்குறது, அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான ஸ்டெப்ஸ் நீங்கள் இந்த வாரம் எடுத்து வைக்கலாம். ஓகேங்களா? இந்த எனர்ஜி இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் பார்க்கும்போது இது இந்த வாரத்துக்குள்ளே நீங்கள் பார்த்தாலும் சரி, இல்லை நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு இந்த மெசேஜ் பொருந்தும். ஓகேங்களா? இது வந்து ஒரு இந்த டைமுக்கு மட்டும்தான் கிடையாது. இந்த டைம் பார்க்க சான்சஸ் இல்லை, பார்க்காதவங்களுக்கு அவங்க எப்போ பார்க்குறீங்களோ அப்போ அவங்களுக்கு அது வந்து கடவுள் வந்து உங்களை கன்வே பண்ணுறாருன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் என்ன, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டிசிஷன் மேக்கிங் பண்ணி திரும்ப திரும்ப அதை பார்த்து ரொம்ப பயப்படுறீங்க, பயந்து போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. ஓகேங்களா? அதுக்கு தான் நான் சொன்னேன் அந்த மூன் ப்ரேயரை கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா மூன் எனர்ஜி வீக்காக இருந்தால் கண்டிப்பாக ஃபியர், திடீர்னு அவ்வளோ ஒரு பயம் சப்கான்ஷியஸில் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? அந்த சப்கான்ஷியஸ் ரெக்கார்டை நீங்கள் பிரேக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கடவுள் வந்து இந்த மூன் எனர்ஜி நீங்கள் கண்டிப்பாக வாங்கி ஆகணும். மெடிடேஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபியூ வீக்ஸில் உங்களுக்கு ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் நல்ல நியூஸ் கிடைக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, இந்த சிச்சுவேஷன் கண்டிப்பாக மாறும், கண்டிப்பாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு கொஸ்டின் வச்சுருக்கீங்க, அந்த கொஸ்டினுக்கு வந்து நோ சொல்லியிருக்காரு. அதாவது இப்போ இல்லை, ஃபியூ வீக்ஸ், மேபி அது வந்து ஃபியூ வீக்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம். ஓகேங்களா? ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு உங்களோட ஃபேமிலியில் இல்லைன்னா நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது ஒரு ஈகோயிஸ்டிக்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஈகோயிஸ்டிக்ஸ் கொஞ்சம் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகேயா? நான் சொன்னேன் இல்லைங்களா, கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது. எஸ், கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஃபியூ வீக்ஸில் அந்த கம்யூனிகேஷன்ஸ் வரும். ஆனால் இப்போ கிடையாது. இப்போ அதுதான் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த விஷயம் இப்போ இல்லை, ஆனால் நடக்கும். ஸோ நீங்கள் நிறைய வந்து மற்றவங்களால் பாதிக்கப்பட்ட ஒரு சிலர் சொல்கிறேன், நிறைய பாதிக்கப்பட்டிருக்கீங்க. உங்களை வந்து திரும்பி எழுந்து நீங்கள் வந்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்காத அளவுக்கு உங்களுக்கு நிறைய பின்னாடி நிறைய வேலை பார்த்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து டோட்டலாகவே வந்து டவுன் ஆகிருக்கீங்க ஒரு சிலர். அது நல்லாவே தெரியுது. கார்டு மூலமாக பார்க்கும்போது எனக்கு நிறைய அந்த மெசேஜ்லாம் ரெசனேட் ஆகுது. நிறைய மெசேஜ் வருது எனக்கு. இன்னும் நான் இதை சொல்லிகிட்டே இருந்தேன்னா இது ரொம்ப பெரிய இதுவாக போகும்னு நினைக்கிறேன். ஸோ என்னை வந்து எனக்கு இது, ஆனால் முக்கியமான விஷயங்களை நான் கவர் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஏன்னா முக்கியமான விஷயம் இதில் என்னென்னா, மூன் எனர்ஜி கம்மியாக இருக்குது. உங்களுக்கு மூன் எனர்ஜி கம்மியாக இருக்கிறனால சப்கான்ஷியஸில் அந்த நெகட்டிவ் தாட் அதிகமாக இருக்குது. நீங்கள் கான்ஷியஸில் இருக்கிற விஷயங்களை நீங்கள் ஈஸியாக இது பண்ண முடியும். ஆனால் சப்கான்ஷியஸில் இருக்கிற ரெக்கார்டை நீங்கள் கிளியர் பண்ணிக்கணும்னா ஹீலிங் வேணும் உங்களுக்கு. உங்களோட தேர்ட் ஐ சக்ரா வந்து ஹீல் பண்ணணும், க்ரௌன் சக்ரா ஹீல் பண்ணணும். அப்புறமா ஃபியர் இருந்ததுன்னா சோலார் ப்ளஸ். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஹீல் பண்ண தான் இந்த இது வந்து கிளியர் ஆகும். ஒரு சிலர் வந்து நினச்சிட்ருப்பீங்க, நம்ம வந்து ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கோம், நமக்கு ஏன் இன்னும் இதுவாகலைன்னு. நீங்கள் ப்ரேயர் பண்ணிங்கன்னா அந்த சக்ராஸோட இருக்க அந்த பிளாக்கேஜ் கிளியர் ஆனால் தானே உங்களுக்கு வந்து, இப்போ வீட்டு என்ட்ரன்ஸில் ஒரு பிளாக் வச்சுட்டு எனக்கு வந்து பீப்புள்ஸ் உள்ளே வர முடியல அப்படின்னா எப்படி வருவாங்க? நம்ம ஒரு பூஜை ஒன்று நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒரு ஃபங்க்ஷன் வைக்க போகிறீங்க, நிறைய விஐபி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூப்பிட்ருக்கீங்க. ஆனால் வீட்டில் எந்த டெக்கரேஷனும் இல்லை, வீடு அப்படியே டஸ்டியாக வச்சுருக்கீங்க. எப்படி வருவாங்க? வந்தாங்கன்னா அவங்களுக்கு இது என்ன ஃபங்க்ஷன் நடக்கிற வீடா, என்ன சாதாரணம் இப்படி இருக்கே, நம்ம ஏன் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஃபீலே இல்லாமல் இருப்பாங்க இல்லையா? ஸோ அதை அந்த இடத்த பார்த்தோன்னே போயிடுவாங்க, உள்ளே வரணும்னு கூட சொன்ன. இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டை அதே மாதிரி தான் நம்மளுடைய உடம்புல இருக்க அந்த சக்ராஸ் எல்லாமே கிளியராக, அதாவது நம்ம வந்து 2 விதமான நம்மளோட பாடி இருக்குது. சூட்சம பாடி, அந்த ஸ்தூல உடம்பு, சூட்சம உடம்பு சொல்லுவாங்க. அந்த ஸ்தூலமாக இருக்கிறது தான் பாடி. அந்த ஸ்தூலமாக இருக்கிறது வந்து நம்மளோட ஆரா சொல்லுவாங்க. அந்த ஆராவை வந்து நீங்கள் கிளன்ஸ் பண்ணி பவர் பண்ணி வச்சுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் ப்ரேயர் பண்ணாலும் டக்குன்னு உங்களுக்கு அதை வந்து அப்சர்வ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? நம்ம எவ்வளோ தான் இப்போ வந்து நீங்கள் ஒரு ஜாதகம் போய் பார்க்குறீங்க, பார்த்துட்டு உங்களுக்கு பரிகாரம் சொல்கிறாங்க, பரிகாரத்தை பண்ணுறீங்க, ஆனால் உங்களுக்கு ஏன் அது வந்து இதுவாக மாட்டேங்குது, சக்ஸஸ் ஆக மாட்டேங்குதுன்னா இதுதான் காரணம். ஓகேங்களா? இந்த விஷயத்தை நீங்கள் சரி பண்ணிவிட்டு நீங்கள் அந்த விஷயத்த பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு உடனே உங்களுக்கு வந்து சரியாகும். ஸோ இது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட என்ன சொல்கிறது, கார்மிக் ரீசன்னால் கூட அது வந்து டிலே ஆகிறது சான்சஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் சரி பண்ணிக்கணுன்னா ஒரே ஆப்ஷன், உங்களோட ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து
உங்களை வந்து சரி பண்ணுங்கள். உங்களுக்குள்ளே இருக்க அந்த பிளாக்கேஜ், உங்களோட 7 சக்ராஸை வந்து நீங்கள் கிளியர் பண்ண நான் சொன்னது இப்போ 3 மெயின் சக்ரா சொல்லியிருக்கேன். அதுதான் உங்களுக்கு வந்து பிளாக்கேஜ் டிசிஷன் மேக்கிங்கில் இருக்குது. ரெண்டாவது ஃபியர் அது இருக்குது, நிறைய ஃபியர் இருக்குது. அப்புறம் ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூ இருக்குது. இது 3-4 மெசேஜ் உங்களுக்கு காமிக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் சரி பண்ணின்னு வந்தால் தான் நீங்கள் வந்து அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் டிசிஷன் மேக்கிங் கரெக்டாக பண்ண முடியும். ஒருத்தர் வந்து எப்போ தெரியுமா சக்ஸஸ் ஆகுறாங்க? எப்போ அவங்க தன்னோட வாழ்க்கைக்கு கரெக்டான முடிவு எடுக்கிறாங்களோ அப்போ தான் அவங்களோட சக்ஸஸ் அவங்கக்கிட்ட இருக்கும். அவங்க என்ன ஒருத்தர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காருன்னா அவர் வந்து கரெக்டான நேரத்தில் கரெக்டான முடிவு எடுத்திருப்பாங்க. அந்த முடிவை நோக்கி அவங்க வந்து பயணிக்கும் போது அவங்களுக்கு அந்த சக்ஸஸ் கிடைக்குது. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து இந்த நீர்ராசிக்காரங்களுக்கு நான் இப்போ சொல்லிகிட்ருக்க இந்த மெசேஜ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று ஹைலைட் ஆகும். ஒரு சிலருக்கு மொத்தமே அவங்களுக்கே ரெசனேட் ஆகலாம். இப்போ எப்படி இது ஆகுதுன்றத நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகுது, ரெசனேட் ஆகுதுங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க. உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது ஹீலிங் தேவைப்படுது, டீட்டெயில் வேணும்னா, பர்சனல் ரீடிங் வேணால் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர், அதில் கம்யூனிகேட் பண்ணுங்கள். அது கால் பண்ணாதீங்க, அதில் வந்து மெசேஜ் மட்டும் கொடுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரி சரி பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம், இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நான் சொன்ன விஷயங்களே போதும். ஆனால் வந்து இந்த வீக்குள்ளே உங்களுக்கு இந்த விஷயங்களில் நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிக்கோங்க. ஓகேவா? சரி, ஆல் தி பெஸ்ட் கைஸ். உங்களோட கமெண்ட்டில் வந்து நீங்கள் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ்க்கு, முருகருக்கு நன்றி சொல்லுங்கள், ப்ளஸ் பண்ணு. அதாவது நீங்கள் வந்து நன்றி சொல்ல தான் உங்களுக்கு அந்த பிளஸ்ஸிங்ஸ் நிறைய உங்களுக்கு வந்து ரிசீவ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. நிறைய பேர் பார்த்து பயனடையட்டும். பார்த்ததோடு நம்மளோட சேனல் நீங்கள் மட்டும் பார்த்துட்டு பெனிஃபிட் வந்து இந்த கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம இதை ஃபாலோ பண்ணுவோம் சொல்லி பண்ணாதீங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் பண்ண வைங்க. ஏன்னா நம்ம வந்து இது பண்ணுறதே ஒரு பெரிய நல்ல குட் கர்மா. ஓகேங்களா? நீ இந்த மாதிரி 4 பேருக்கு இந்த இவ்வளோ விஷயம் எனக்குள்ளே இருக்குங்கிறத நானே வந்து ஒரு ரீடிங் எடுக்கும்போது இவ்வளோ விஷயம் இருக்கா, இவ்வளோ விஷயம் நம்மளால் சொல்ல முடியுதா, ஆச்சரியப்படுவேன் நான். எனக்கு அந்த ரீடிங் எடுக்கும் போது அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ரெண்டாவது நான் இவ்வளோ விஷயம் நம்மளால் எனக்கு இந்த கார்டு வழியே எனக்கு அந்த டைமுக்கு நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லணும்னு தோணுது. ஸோ அது வந்து அது பிளஸ்ஸிங்ஸ் அவங்க எனக்கு கொடுக்குறாங்க, என் மூலமா உங்களுக்கு கன்வே பண்ணுறாங்க. ஸோ இந்த குட் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து பார்த்து பயனடையும்படி கேட்டுக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். அடுத்த ராசியான நம்ம காற்று ராசிக்கு பார்ப்போம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம காற்று ராசிக்கு பார்க்கலாம். காற்று ராசி மிதுனம், துலாம், கும்பம், இந்த 3 ராசிக்காரங்களுக்கு முருகர் மெசேஜ் என்ன கொடுக்குறாரு, என்ன பிளஸ்ஸிங்? எஸ்ஆர் நோ கொஸ்டின் தான் நம்ம கேட்டுட்ருக்கோம். நோ, ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் கேட்குறீங்க, அதுக்கு வந்து இப்போ நோ சொல்லியிருக்காரு. இந்த வீக் எதுவும் அது மாதிரி பண்ண வேண்டாம்ன்ற மாதிரி சொல்கிறாரு. ஃபர்தராக நம்ம வந்து டாரூட்டில் பார்க்கலாம். இப்போ நம்ம டாரூட்டில் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாரு, என்ன பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். கைஸ், உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபுல்ஃபில்லான வாழ்க்கை தான் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் எல்லாத்துலேயும் நிறைவான ஒரு லைஃப் உங்களுக்கு போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு பேலன்சிங்கான ஒரு கிரவுண்டிங்காக இருக்கீங்க. ஓகேங்களா? நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களை வந்து நெக்ஸ்ட் லெவல் போகாத அளவுக்கு நிறையா பாதிப்புகள், உறவுகளால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. சரிங்களா? ஆனாலும் கடவுளோட பிளஸ்ஸிங்ஸ்னால் நீங்கள் வந்து ஒரு இந்த ஸ்ட்ரகிள் எல்லாத்தையும் தாண்டி நான் வந்து கிரவுண்டடாக இருக்கேன்னு சொல்லி நிற்கிறீங்க. ஓகேங்களா? நல்ல விஷயந்தான். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் கேட்டுட்ருக்கீங்கல்ல, அந்த விஷயத்துக்கு இந்த வரணும் சொல்லியிருக்காரு. நீங்கள் இப்போ அதை வந்து பண்ண வேண்டாம். ஏதாவது நீங்கள் வந்து ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க, ஏதோ ஒரு வேலைக்காக, ஏதோ ஒரு விஷயத்துக்காக கேட்டிருக்கீங்கன்னா அது இப்போ நீங்கள் பண்ணாதீங்க. ரெண்டாவது, நிறைய கிராட்டிடியூட் சொல்லுங்கள். உங்கள்கிட்ட இருக்கிற விஷயங்களை நினச்சி கிராட்டிடியூட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஃபைனான்ஷியலாக ஸ்டேபிளாக சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த நிலைமை மாறும். ஓகேங்களா? உறவுகளால் நீங்கள் எவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டீங்களோ ஒரு பாடம் கற்றுக்கோங்க அதிலேருந்து. ஆனால் அதுலேருந்து வெளியில் வந்துடுங்க. அதுலேருந்து வெளியில் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கான நியூ லைஃப் இருக்குது. ஓகேங்களா? மன்னிச்சிடுங்க. அதனால தான் அதுக்கப்புறம் பாருங்கள் கார்டு ஃபர்கிவ்னஸ்.
மன்னிச்சிடுங்க. மன்னிக்கிற நீங்கள் மன்னிச்சுட்டு வெளியில் வந்தீங்கன்னா சக்ஸஸ் இருக்குங்க. மன்னிச்சுட்டு அந்த பர்சன்கிட்டேருந்து விலகி வந்துடுங்க. உங்களை யார் அந்த மாதிரி உங்களை வந்து அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் எடுத்து வைக்காத அளவுக்கு உங்களை வந்து முதுகில் குத்தினாங்களோ அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் அப்படியே கண்ணை மூடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்களை சுற்றி நீங்கள் ஒரு நல்ல விஷயம் சொல்லிவிட்டு இருக்கும் போது உங்களை அப்படியே டவுன் பண்ணுற மாதிரி அப்படியே வார்த்தையால் அப்படியே எதாவது சொல்லுவாங்களே, வார்த்தையில் ஊசி குத்துற மாதிரி அப்படி குத்துவாங்க. அந்த வார்த்தையே நம்மளை வந்து அப்படியே டவுன் பண்ணிவிடும். நம்ம அப்படியே எனர்ஜெட்டிக்கில் எவ்வளோ இருந்தீங்கனாலும் அப்படியே அந்த வார்த்தை வந்து நீ என்ன பெருசாக பண்ணிட்ட, நீ என்ன நீ இப்படி தான் எப்போ அப்படி அந்த மாதிரி ஒரு நம்ம முக்கியமாக பேசிகிட்டு இருப்போம், உடனே நம்மளை அந்த மாதிரி பேசுவாங்க. அந்த மாதிரி யார் பேசுகிறாங்க, அந்த மாதிரி அவங்க பேசுகிறது மட்டும் இல்லை, செயல்லையும் உங்களை வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் பீப்புள்கிட்டேருந்து நீங்கள் விலகிட்டிங்கன்னா அடுத்தது உங்களுக்கு நியூ லைஃப் இருக்குது. அதுக்கான ஒரு நல்ல பிகினிங்ஸ், நல்ல சக்ஸஸ் இருக்குது. ஆனால் டிசிஷன் மேக்கிங் நீங்கள் தான் எடுக்கணும். நீங்கள் இப்போ கிரவுண்டடாக தான் இருக்கீங்க, ஆனால் நீங்கள் வந்து சில இந்த விஷயங்களெல்லாம் வந்து கவனிக்கிறதில்ல. அந்த பழைய விஷயங்களில் நீங்கள் இருக்க வேண்டான்றாரு. ரெண்டாவது, உங்களுக்கான அந்த ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி கண்டிப்பாக மாறும். அதுக்கப்புறம் உங்களோட ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்குது. கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகணும். ஓகேங்களா? ரெக்கவரி இதிலேருந்து இந்த ஹெல்த் இஷ்யூஸு, இந்த வந்து ரிலேஷன்ஷிப்பு பிரேக்கப்ஸு இதிலேருந்தெல்லாம் கூட சீக்கிரம் நீங்கள் ரெக்கவர் ஆகலாம். வித்தின் ஃபியூ மந்தில் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல செலிப்ரேஷன் இருக்குங்க. ஃபியூ மந்தில் வந்து நீங்கள் எடுக்கிற இந்த இதனால் டிசிஷன்னால் நல்ல ஒரு சக்ஸஸ் இருக்குது. ஓகேங்களா? சக்ஸஸ் இருக்குது. நியூ லைஃப், நியூ சேஞ்சஸ் இருக்குது. உங்கள் லைஃப் பார்ட்னர் வரலாம், உங்களுக்கான லைஃப் பார்ட்னர், உங்களுக்கான சோல்மேட், உங்களுக்கான ட்வின் ஃப்ளேமாக இருந்தால் வரலாம். கண்டிப்பாக இதெல்லாம் நல்ல விஷயமாக சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ ஆனால் இப்போதைக்கு நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க. இப்போ வந்து நீங்கள் கேட்ட அந்த விஷயத்துக்கு நோ சொல்லியிருக்கிறாரு. ரெண்டாவது, உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் போகணுன்னா உங்களோட அந்த டாக்ஸிட்டி பீப்புள்ஸ் யாருன்னு உங்களுக்கு பக்கத்தில் உங்களுக்கு யார் அந்த மாதிரி பண்ணுறாங்க, உங்களை யாரும் அப்படி வந்து ஆஃப் பண்ணி வைக்கிறாங்களே, உங்களோட சக்ஸஸை தடுக்கிறாங்கன்ற பார்த்து அவங்கக்கிட்டேருந்து விலகிக்கோங்க. அவங்கக்கிட்ட வந்து உங்களோட விஷயம், நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும்போது இப்படியெல்லாம் இருக்குதுன்னு முன்கூட்டியே அவங்ககிட்ட சொல்லாதீங்க. சக்ஸஸ் நடந்த பிறகு சொல்லுங்கள். அப்போ கூட அவங்கக்கிட்ட நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும், அவங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லாத போது நீங்கள் சொல்லவே தேவையில்லை. அவங்க உங்களை வந்து அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, உங்களை வந்து திரும்ப உங்களை வந்து இது பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் தான் கட் ஆஃப் பண்ணணும். ஓகேங்களா? உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா ஓகேயா, உங்களால் வந்து உங்களோட சக்ஸஸை பார்க்க முடியும். இந்த கார்டு வந்து இந்த ஹேர் எலமெண்ட்டுக்கு இந்த வாரம் இந்த விஷயத்த கன்வே பண்ணுறாரு. நீங்கள் வந்து பேலன்சிங்காக இருக்கணும். ஓகேங்களா? ஷார்ட்டாக சொன்ன போனால் பேலன்சிங்காக இருங்க. பேலன்சிங்கானா கிரவுண்டடாக உங்களை வேணும்னே வந்து எதாவது பேசலாம், பண்ணலாம். நீங்கள் அதுக்கு எதுக்கும் நீங்கள் வந்து இடம் கொடுக்காதீங்க. ரெண்டாவது, அந்த மாதிரி பீப்புள்கிட்டேருந்து விலகிடுங்கன்னு சொல்கிறாரு. உங்களை யார் இந்த மாதிரி புஷ் பண்ணி டவுன் பண்ணுறாங்களோ அவங்ககிட்டேருந்து விலகிட்டு நீங்கள் உங்களுக்கான டைரக்ஷனை எடுங்க. உங்களுக்கான டைரக்ஷனை எடுத்திங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது. உங்ககிட்ட இருக்கிற விஷயங்களுக்கு நன்றி உணர்வு சொல்லுங்கள். நன்றி உணர்வுங்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதங்க. நம்ம வந்து கடவுளோட, நம்ம எல்லாருமே வந்து அவரோட பிள்ளைங்கள். அவங்க அந்த பஞ்சபூத சக்தியும் இல்லைன்னா நம்ம கிடையாது. நம்ம நினச்சிட்ருக்கோம் நம்மளை வந்து ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். நான் இதை கொண்டு போனால் இந்த டாபிக் பெருசாக போவோம். ஆனால் நாம் வேறு, பிரபஞ்சம் வேறு கிடையாதுங்க. நமக்குள்ளே பிரபஞ்சம் இருக்குது, பிரபஞ்சத்துக்குள்ளே நம்ம இருக்கோம். இந்த குழந்தைக்கு என்ன வேணுங்கிறது அவர் வந்து நம்ம வரும்போதே எல்லாத்தையும் ரெக்கார்ட்லாம் பண்ணி வச்சு தான் நம்மளை அனுப்புகிறாரு. நம்மளும் வந்து நமக்கு எல்லாமே கொடுக்குறாரு. நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளோட நல்ல எண்ணங்களால் நல்ல விஷயங்களை ஈர்க்கிறோம், கெட்ட எண்ணங்களால் கெட்ட விஷயங்களை ஈர்க்கிறோம். ஓகேங்களா? அதனால் வரக்கூடிய அந்த ப்ளஸ்ஸு மைனஸை ஒவ்வொரு பிறவியிலையும் கிராஸ் பண்ணி வரோம். அதுதான் நடந்துட்டுருக்கு. ஓகேங்களா? ஒரு சிலர் வந்து அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி பார்க்கறதுல ஒரு சந்தோஷங்க. அந்த மாதிரி ஆள்கிட்டேருந்து நீங்கள் தப்பிச்சு நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கோங்க. மன்னிக்கலாம், பட் வந்து அவங்கக்கிட்ட அடிமையாக இருக்கக்கூடாது. நான் மன்னிக்கிறேன்னு சொல்கிறதுனால திரும்ப அவங்கக்கிட்ட பண்ண மிஸ்டேக்கே போய் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அவங்கள மன்னிச்சுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். உங்கள் வேலையை பார்த்தீங்கன்னா அடுத்தது உங்களுக்கான வழிகள் பிறக்கும். நீங்கள் வந்து பேலன்சிங்காக இருங்க. நன்றி உணர்வு சொல்லுங்கள், தேங்க் பண்ணுங்கள். கடவுள் வந்து இவ்வளோ விஷயங்களை நமக்கு கைட் பண்ணுறாரு. இன்றைக்கி வந்து நிறைய பேருக்கு இந்த விஷயம்லாம் போய் ரீச் ஆகுது. கடவுள் நிறைய பேருக்கு இந்த பிளஸ்ஸிங்ஸ் கொடுத்துட்ருக்காரு. அதுக்காக நான் நன்றி சொல்கிறேன். இந்த தருணத்துக்காக நான் நன்றி சொல்கிறேன். நீங்களும் உங்களோட நன்றி உணர்வு உங்களோட கமெண்ட்டில் கொடுங்க, நம்மளோட கமெண்ட்டில் போடுங்க.
உங்களுக்கு எப்படி இது ரெசனேட் ஆச்சு, எந்தெந்த விஷயங்கள் இப்போ நான் கொடுக்குற எல்லா விஷயமும் சிலருக்கு ரெசனேட்டாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு அந்த மாதிரி இருக்க ஒரு மெசேஜ் இருக்கலாம். ஏன்னா அவங்க இருக்கிற அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த மெசேஜ் போகும், அவங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகேங்களா? மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்து பயனிட்டோம். ஓகேங்களா? இந்த அற்புதமான இந்த தருணத்திற்கு நான் நன்றி சொல்கிறேன். என் சுப்பிரமணிய சுவாமிக்கு நன்றி சொல்கிறேன். முருகப்பெருமானுக்கு நன்றி சொல்லுங்கள். நீங்கள் எந்த கடவுளை வணங்குறீங்களோ, ஏஞ்சல்ஸ் வணங்கினாலும் சரி, இங்கே ஏஞ்சல்ஸ் வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஏஞ்சல்ஸ் இதை பார்க்குறவங்களுக்கு ஏஞ்சல்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் நிறையவே இருக்குது, கடவுள் பிளஸ்ஸிங்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ ஓகேயா? ஸோ நீங்கள் வந்து ஏஞ்சல்ஸை ப்ரே பண்ணுறனாலும் சரி, நீங்கள் வந்து வேறு என்ன பிடிச்ச கார்டு உங்களுக்கு, ஜீசஸ், அல்லாஹ், யாருன்னாலும் அவங்கள வந்து இருக்க பிடிச்சிக்கோங்க. ஓகேயா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்மளோட வீடியோவை தொடர்ந்து வரணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க கைஸ். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.